நம்ம சூரிய போட்டு தள்ள போறேன்றாருமா எஸ்பி சார். காலேஜுக்கு போறான் போன பொண்ண இப்படி கந்தரகோலமா ஆக்கிட்டானே அந்த பாவி. அந்த ஸ்டீபனுக்கு ஒத்துழைக்கலன்னு எஸ்பி பண்ண வேலையாயிடுச்சு. விடாத சூரிய அவனுக்குல பழி வாங்கு. ராகவா அண்ணா, எஸ்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடி. என்ன இதெல்லாம் கட்டி பிடிச்சா? நீங்களே இப்படி செஞ்சா எப்படி? கட்டி பிடிச்சா தப்பா? தப்பு இல்லையா? ஓ, கட்டி பிடிச்சாலே தப்பு. அப்ப ரேப் பண்ணா என்ன பண்றது? புரியலையா? ரேப் பண்ணா என்ன பண்றது? ரேப் பண்ணா கொன்னு போடணும். ரேப் பண்ணா கொன்னு போடணுமா? நீ வானா. ரேப் பண்ணா கொன்னு போடணுமா? ஆமாங்கண்ணா. அண்ணா அவன் கிட்ட வரானா? வரட்டும்டா. அண்ணா வந்துட்டான்னா வரட்டும். ரேப் பண்ணுவியா? ஸ்டீஃபன் உன் பின்னால இருக்காங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா? எத்தனை பேரடா ரேப் பண்ணுவ? இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ரேப் பண்றா. உன் இடுப்புல நரம்பு இருந்தா டச் பண்றா. டச் பண்ணு, டச் பண்ணு, டச் பண்றா. ஏய், எழுந்துரு. டச் பண்ணு, டச் பண்றா. மூர்த்தி என்ன? ஏய், இந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு? நான் இல்ல. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். ராகவா, இப்ப சொல்றா. இவனை என்ன செய்யலாம்? உன்னை நான் கொல்ல மாட்டேன்டா. நீ சாகடிச்ச பொண்ணு கையாலேயே உன்னை சாகடிக்கிற. யாரு யாரு இந்த கொலையை பண்ணது? சொல்ல போறீங்களா இல்லையா? சார் வணக்கம் சார். அந்த பொண்ணு தான் சார் கொன்னுச்சு. டேய்,
செத்து போன பொண்ணு எப்பறம் கொலை பண்ணிருப்பா? சார் வந்து இவனை கொன்னுட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு விளையாடுறியா? சார் இருங்க சார், நாங்க எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் சார். அந்த பொண்ணு திடீர்னு வந்து நீ தானடா என்ன ரேப் பண்ணுன்னு கன் எடுத்து டாப் டாப் டாப்னு சுட்டுட்டு அவனை கொன்னுட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு சார். சார் என்ன சார் இன்னும் டவுட்டாவே பாக்குறீங்க? அந்த துப்பாக்கில அவளோட கைரேகை இருக்கு, அவன் உடம்புல புல்லட்ஸ் இருக்கு, பார்த்தவங்க எல்லாம் நேர்ல இருக்காங்க. என்னங்க சும்மா இருக்கீங்க சொல்லுங்க. Stop it! Stop it! ரொம்ப நல்லா இருக்குடா உன் நாடகம். டேய் சூரி, டேய் ஐஜி, டேய் டேய் டேன்னு கூப்பிட்டதுக்கு கோவம் வருதுல்ல? சாதாரணமா கூப்பிடுறதா இருந்தா சூரியன்னு கூப்பிடு. மரியாதை கொடுத்து கூப்பிடுறதா இருந்தா சூரிய அண்ணான்னு கூப்பிடு. மரியாதை இல்லாம கூப்பிட்ட கட் ஆயிடுமா? போலீஸ் கிட்ட எப்படி பேசுனா என்ன பேசினா தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? ராகவா, எஸ்பி செத்து போயிட்டாருன்னு ஆவேசப்படுறீங்க. கொஞ்சம் அந்த பொண்ணு எப்படி செத்தான்னு யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு என்னெல்லாம் புரியும். நமக்குள்ள எதுக்கு வீண் பிரச்சனை? வரேன். சூரி, மக்களும் பின்னால இருக்காங்கன்னு நீ ரொம்ப தான் ஆட்டம் போடுற. கொண்டு வர்றேன். சாட்சியோட உன்னை கையும் களவும் பிடிக்கிறதுக்காக ஒரு எஸ்பியை கொண்டு வர்றேன். சரியான எஸ்பின்னா மக்களுக்கு சேவை செய்ய சொல்லு. என்னோட மோதனம்னா தைரியமான ஆம்பளையா பார்த்து அனுப்பு. தைரியமான ஆம்பளை அனுப்பணுமா? ச்சே, போலீஸ்னாலே பயம் போயிடுச்சு. கண்டுபிடிக்கிறேன், அனுப்புறேன். அரெஸ்ட் பண்ணி ரோடோட அடிச்சு எடுத்துட்டு போறேன். எங்கிட்டே சவால். எங்க காஃபி? என் தலை மேல கொட்டு. அங்க வையேன். காஃபியா? உங்ககிட்ட நான் 5 நிமிஷம் பேசணும். பப்ல உங்ககிட்ட சவால் விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு சில நிஜங்கள் தெரியணும். நீங்க நினைச்ச மாதிரி எஸ்பி லோகேஷ் ஸ்டீஃபனை பிடிக்கிறதுக்காக வரல. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தவன். என்ன எம்எல்ஏ ராமச்சந்திரன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கடாரிப்பட்டி பழனிசாமியையும் ஸ்டீஃபனோட சேர்த்து வைக்கிற பிளானோட வந்தவன். நாங்க 3 பேரும் ஒத்துக்கல. என்ன எதுவும் செய்ய முடியாம எம்எல்ஏவோட பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சில சமயம் சட்டப்படி நடந்தா நியாயம் கிடைக்காது. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அதான் நானே களத்தில் இறங்கினேன். இதை நான் உங்களுக்கு பயந்து போய் சொல்லணும்னு வரல. நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. இதுக்கு மேலேயே நான் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சா அப்புறம் உங்க இஷ்டம். வர சூரி, உன்னை புரிஞ்சுக்காம தப்பா எடை போட்டேன். ஐம் சாரி. நாட் அ ப்ராப்ளம் சார்.